ஸோ இன்றைக்கி நம்ம பிஹான்ஸில் நீங்கள் பண்ணி வச்சிருக்கிற டிசைனை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, கேஸ் ஸ்டடி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி பண்ண டிசைனை வந்து கேஸ் ஸ்டடி ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி டிசைனை வந்து நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் எப்படி பிஹான்ஸில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிஹான்ஸில் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலனா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோட நேம் குணால், UI/UX டிசைனாக ஒர்க் பண்ணிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிஹான்ஸில் ப்ரொஃபைல் இருக்குது. அப்படி உங்கள்கிட்ட ப்ரொஃபைல் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி உங்களோட கவர் இமேஜ், ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு செப்பரேட் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபிக்மாவில் வந்து A to Dக்கு பண்ண டிசைனை வந்து அப்படியே வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக கேஸ் ஸ்டடின்னு சொல்லக்கூடாது, சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன். நான் ஒரு லேண்டிங் பேஜ் தான் பண்ணேன். ஸோ அது அப்படி பிஹான்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த இது. ஸோ நான் ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் பாருங்கள், கவர் இமேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன என்னென்னலாம் பண்ண போகிறேன், ஸோ என்ன வந்து இதில் வந்து இஷ்யூவாக இருக்குது, அதுக்கு நான் என்ன மாதிரி, ஸோ இது என்ன ப்ராஜெக்ட்டு, என்ன கேட்டகரியில் வருது, லொக்கேஷன், ஸோ இது என்ன பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். என்னென்ன ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன மார்க்கப்ஸ் வந்து மெயினாக ஆட் பண்ணியிருக்கேன், க்ளீனான மார்க்கப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்பிளாஸ்ட்டும் மார்க்கப்ஸ் வேர்ல்டில் தான் வந்து மார்க்கப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். குட்டியாக ஒரு ப்ரெசன்டேஷன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க வந்து கணேஷா அவர் வந்து ஒரு இது கொடுத்துருந்தாரு இன்ஸ்டாகிராமில். ஸோ அதையும் நம்ம வந்து இங்கே வந்து போட்டோம். ஸோ இது மூலமாக வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ரிப்ளை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும்ல. ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு ஃபீட்பேக்கை வந்து இங்கே கொடுத்துருக்கோம். கடைசியில் அந்த சோல்ஜரோட ஒரு இது மாதிரி வச்சு முடிச்சாச்சு. ஸோ இதை நான் வந்து தனித்தனி ஃப்ரேம்ஸாக வந்து போட்டிருக்கேன். நீங்களும் டிசைன் பண்ணுறப்போ தனித்தனி ஃப்ரேம்ஸாக பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இந்த ஒரு கேஸ் ஸ்டடி ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இதை பார்த்துட்டு இருக்காங்க, தனியாக விசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனி ஃப்ரேமாக வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தனித்தனி ஃப்ரேம்ஸாக வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த ஃப்ரேமெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி PNGயில் வச்சுட்டு ஒரு 4xல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. 8 லேயர்ஸ் இருக்குது, சாரி 8 ஃப்ரேம்ஸ் இருக்குது. 4xல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பிஹான்ஸில் தான் இருக்கோம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஃப்ரேமெல்லாம் இங்கே வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணோம், அவ்வளோதான். இப்போது மெனு பாரில் இந்த நேவிகேஷன் பாரில் ஷேர் யுவர் ஒர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைன் பண்ண எல்லா இமேஜையும் அப்லோட் பண்ண போகிறீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இங்கேயே டிசைன் பண்ணலாம். பட் ஃபிக்மாவில் பண்ணுறது ரொம்பவே ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இங்கே உள்ள இமேஜ் இங்கே உள்ள இமேஜை ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு என்னோடய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், லோக்கல் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போகுது. ஸோ நான் இப்போது இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த எல்லா இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், எல்லா இமேஜும் வந்து வரிசையாக அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சு. பட் இதுக்கு இடையில வந்து கேப் இருக்குது. அந்த கேப் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட் ப்ராஜெக்ட்டில் ஸ்டைல்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கண்டென்ட் ஸ்பேசிங் வந்து ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணிடுங்க. ரெடியூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ப்ரிவ்யூ பண்ணுறப்போ நமக்கு இந்த மாதிரி தான் வரும் கேஸ் ஸ்டடி. இங்கே நீங்கள் வந்து செக் பண்ணி ஆர்டர் வேணும்னா மாற்றிக்கலாம், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி. ஸோ இதோட வித்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1920 வந்து வச்சு எடிட் பண்ணியிருக்கேன். ஹைட் வந்து ஆட்டோ தான், நமக்கு எவ்வளோ கண்டென்ட் இருக்குதோ அவ்வளோக்கு ஹைட் ஆட்டோவில் போகும். 1920 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் எல்லாமே அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வேறு என்ன நீங்கள் ஆட் பண்ணணுன்னாலும், ப்ரோட்டோடைப் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணிட்டு ஃபிக்மாவில் உங்களோட ப்ரோட்டோடைப்பில் வந்து நீங்கள் வந்து எம்பட் கோட் எடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ப்ரோட்டோடைப் கொடுத்துட்டு ஷேர் கொடுங்க. ஷேர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து கெட் எம்பட் கோட் இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரோட்டோடைப் வந்து அங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ப்ரோட்டோடைப்பில் எம்பட் கோட் எடுத்து ஜஸ்ட் நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். பட் இதில் வந்து பெரிய ப்ரோட்டோடைப்பிங் எதுவும் இல்லாதனால நான் வந்து ஜஸ்ட் டிசைன் மட்டும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் நான் எல்லாமே ஃபிக்மாலே டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அசெட்ஸ் எதுவும் ஆட் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த ஃபைலில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறீங்க பார்க்க வரவங்க வியூவர்ஸ்க்கு அப்படின்னா இங்கே ஜஸ்ட் நீங்கள் அட்டாச் அசெட்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்டாச் அசெட்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபிக்மா ஃபைலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு லிங்க் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அதை இங்கே கொடுத்துக்கலாம். அந்த இமேஜாக இருக்கட்டும், ஸோ அது என்ன வேணாலும் நீங்கள் இங்கே லிஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தா உங்களோட கவர் இமேஜ் வந்து இங்கே வந்துருச்சு. நீங்கள் வேறு இமேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த எடிட் கவர் இமேஜ் கொடுத்து நீங்கள் லோக்கலில் உள்ளது அப்படி இல்லைனா ப்ராஜெக்டில் உள்ளதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். இதை தான் நான் வந்து கவராக வைக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ராஜெக்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுறது தான் ப்ராஜெக்ட் டைட்டில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து ஹோவர் பண்ணுறேன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுதுல்ல. ஸோ இதுதான் ப்ராஜெக்ட் டைட்டில். நான் அதில் வந்து A to D
A to D பிசி ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கிறேன். லேண்டிங் பேஜ்னு ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு சர்ச் பண்ணுறப்போ லிஸ்ட் ஆகும்ல. ஸோ நார்மலாக இதை சர்ச் பண்ண மாட்டாங்க, லேண்டிங் பேஜுன்னு சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ப்ராஜெக்டோட டேக்ஸ் பார்த்திங்கன்னா A to Dன்னு வச்சுக்கலாம். கமா கொடுங்க, உங்களுக்கு ஒவ்வொரு டேக்காக ஆட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லேண்டிங் பேஜ், நெக்ஸ்ட்டு UI டிசைன். ஸோ இதெல்லாம் தான் யூசர்ஸ் வந்து சர்ச் பண்ணால் லிஸ்ட் ஆகிறதுக்காண்டி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிக்மா, UX டிசைன், வெப் டிசைன். ஸோ நான் வந்து இதோட நிறுத்திக்க போகிறேன். அடிஷ்னலாக இந்த UI UX கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட எனக்கு போதும். லிமிட் வந்து 10 டேக்ஸ் கொடுக்கலாம். நமக்கு எது சூட் ஆகுதோ அந்த இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டூல்ஸ் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபிக்மா, அடோப் ஃபோட்டோஷாப். ஃபைன். ஸோ இது என்ன கேட்டகரியில் வரும்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ப்ராடக்ட் டிசைன் கொடுத்துக்கிறேன். Behance விசிபிலிட்டி வந்து எல்லாருக்குமே இப்போ இது பண்ண போகிறீங்களா, இல்லை ப்ரைவேட்டில் வைக்க போகிறீங்களா, பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறீங்களா, இல்லை பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் கொடுக்க போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே பண்ணணும் Behanceக்கு. நான் வந்து everyone கொடுத்துக்கிறேன். நார்மலாக காப்பிரைட் அண்ட் லைசன்ஸ் இதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஸோ உங்கள் டிசைனில் ஏதாவது அடல்ட் கண்டென்ட்ஸ் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை செக் பண்ணியே ஆகணும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. பப்ளிஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு கேஸ் ஸ்டடி, இந்த ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து லைவ் போயிடும் Behanceல. ஸோ இதில் வந்து ஃபிக்மா, அடோப் ஃபோட்டோஷாப் வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் நான் இது 2 மட்டும் நிறுத்திக்கிறேன். டேரெக்டாக நான் வந்து பப்ளிஷ் கொடுக்குறேன். பப்ளிஷ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு லைவ் லிங்க் வந்து கிடச்சிருச்சு. ப்ரொஃபைல்லையுமே உங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேஸ் ஸ்டடி வந்து இப்போ வந்து ப்ரொஃபைலில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்னோடய ப்ரொஃபைலை போய் விசிட் பண்ணுறேன், Behance ப்ரொஃபைலை. இங்கே பாருங்கள், என்னோடய கேஸ் ஸ்டடி வந்து ஆட் ஆகிடுச்சு. நான் கொடுத்த டைட்டில் எல்லாமே இங்கே இருக்கும். டூல்ஸில் பாருங்கள், நான் யூஸ் பண்ணியிருக்கிற டூல்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நீங்கள் இந்த கேஸ் ஸ்டடி எதுக்காவது உங்கள் வெப்சைட்டில் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு ஷேர் கொடுங்க, எம்பட் கோட் எடுங்க, அப்படி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்களோட வெப்சைட்டோட ஆங்கர் டேக்கோ ஏதோ ஒரு லிங்க் டேக்லையோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான், நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டடி வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து Behanceல எப்படி உங்களோட ப்ராஜெக்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தது மூலமாக உங்களுக்கு வந்து Behanceல எப்படி ஒரு ப்ராஜெக்ட்டை அப்லோட் பண்ணுறது, கேஸ் ஸ்டடி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from குணா.